இந்த வீடு இல்லாத ஆளு மழை பெய்யறனால குப்பை தொட்டிக்குள்ள போய் ஒளிஞ்சனால அடுத்த நாள் குப்பையை அவரையும் குப்பை வண்டியில ஏற்றிடுறாங்க. அங்க ஏதாச்சும் வெளியே வரக்கு வழி இருக்கான்னு பாக்குறாரு. ஆனா எதுவுமே வழி இல்ல. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா அந்த வண்டி இவரை நசுக்கிரும். அதனால உடனே ஹெல்ப் லைனுக்கு போன் பண்ணி சொல்றாரு. அவங்களுக்கு குப்பை வண்டி எங்க இருக்கோ அங்க கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. இவங்க வந்து விசாரிக்கும் போதுதான் தெரியுது இவங்க தேடி வந்த வண்டி இது கிடையாது. இவங்க தப்பான வண்டிக்கு வந்துருவாங்க. ஆனா அந்த பக்கம் அந்த வீடு இல்லாத மனுஷன் அந்த வண்டியில நசுங்க போறாரு. இவங்க எந்த அளவுக்கு லேட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு அவரோட உயிருக்கு ஆபத்து. ஒரு வழியா அந்த கரெக்டான வண்டியை கண்டுபிடிச்சு வந்ததுக்கு அப்புறம் அந்த வண்டியில மிஷின் ஆஃப் பண்ண சொல்றாங்க. ஆனா ஆல்ரெடி அந்த மிஷின் ரன் ஆகியே முடிஞ்சிருது. அந்த வீடு இல்லாத மனுஷனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இவங்க வந்து மேலே ஏறி பாக்குறாங்க. அந்த குப்பை வண்டிக்கு மேலே ஏறினாலும் அந்த நபர் எங்க இருக்காருன்னே கண்டுபிடிக்க முடியல. அதனால ஒரு குப்பையை எடுத்து வெளியே வீசுறாங்க. அந்த குப்பையெல்லாம் எடுத்து வீசிட்டு இருக்கும் போது அந்த வீடு இல்லாத மனுஷன் ஒரு வழியை கிடைச்சிடுறான். அவன் உயிரோடு தான் இருக்கானான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அந்த ஆளுக்கு எதுவும் ஆகல. அந்த இடத்துல படுத்து தூங்கிடுறான். அவன் அந்த இடத்துல எந்திரிச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் சொல்றான். நான் இறந்துட்டேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ட சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஆளையும் எப்படியோ சேஃபா ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க.